விவசாய சங்கத்தைச் சேர்ந்த சிதம்பரம் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சிதம்பரம், சொல்லுங்க. தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு இழப்பீடாக 3 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு நிச்சயமாக 3 லட்சம் ரூபாய் என்பது தவறானதாக இருக்கும். அதற்கு பதில் வீட்டுக்கு ஒருவருக்காவது குறைந்தபட்சம் அரசு வேலை தர வேண்டும் என்பதுதான் சரியான வழியாக இருக்க முடியும், சரியான நிவாரணமாக இருக்க முடியும். அடுத்தாற் போல வறட்சி மாவட்டங்களாக அனைத்து மாவட்டங்களையும் அறிவித்திருப்பது சரியான முடிவு. அதற்காக தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் இது போன்ற பிரச்சனைகளிலே நம்முடைய விவசாய சங்க தலைவர்களுடைய கருத்துக்கள் தவறானதாகவே இருப்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இதற்கு முன்பாக அவர்கள் அடிக்கடி கோரி என்பதெல்லாம் கடன் நிவாரணம் வேண்டும், கடன் பெற்றவர்களுக்கு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது தவறானதாகும். ஏனென்று கேட்டால், ஒரு இடத்திலே 300 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் 4 பேர் தான் அதிலே வங்கியிலே கடன் வாங்கியிருப்பார்கள். அப்படியானால் மீதமுள்ளவர்களுக்கு, வங்கி கடன் வாங்காதவர்களுக்கு நிவாரணம் கிடைக்காமல் போய்விடும். ஆனால் இயற்கை சீற்றம் என்பது அனைவருக்கும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த வங்கியில கடன் வாங்கியவர்களுக்கு மட்டுமே நிவாரணம் என்பது நிச்சயமாக தவறான முடிவாக இருக்கும் என்பதை நான் பலமுறை பதிவு செய்திருக்கிறேன். அப்படி ஒரு நிவாரணம் தரவே கூடாது. மாறாக அனைத்து விவசாயிகளுக்கும் ஏக்கருக்கு 35,000 ரூபாய் அல்லது 30,000 ரூபாய் என்ற அளவில் கொடுக்கப்படுமே. ஆனால் அது அனைத்து விவசாயிகளுக்குமே பயன்படும். இதே போன்ற நிவாரணம் தான் வருங்காலத்திலும் தரப்பட வேண்டுமே தவிர வங்கி கடனாளிகளுக்கு மட்டுமே தள்ளுபடி என்பது நிச்சயமாக விவசாயிகளுக்கு தவறான இதை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, கங்கை காவிரி இணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார். அதற்காக 4 முறை அவசர சட்டம் கொண்டு வந்த போது இந்த விவசாய தலைவர்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்து விட்டார்கள். ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிரச்சனையிலே பாரதிய ஜனதா கட்சியானது நிச்சயமாக வெற்றி பெற்றுவிடும் என்று கருதி, வாஜ்பாய் அவர்கள் எப்படி தங்க நாற்கர சாலை கொண்டு வந்தாரோ அதை போல கொண்டு வந்து விடுவார் என்று கருதி அதை வரவிடாமல் செய்து விட்டார். கங்கை காவிரி இணைப்பை தவிர நிச்சயமாக வருங்காலத்திலே தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு சரியான வழிமுறை கிடையாது. எனவே பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கு எல்லா எதிர்கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசாலமான பார்வையோடு விவசாயிகள் சங்கம் செயல்பட வேண்டுமே தவிர குறுகிய அரசியல் நோக்கங்களுக்கு, அரசியல் கட்சிக்கு வாழ்பிடிப்பது போல செயல்படுகின்ற செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.